உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ், சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். சொன்னாங்க 234 தொகுதியிலையும் வேட்பாளருக்கு ஆள் இல்லை அப்படின்னாங்க. உண்மையிலே சொல்லவா, ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைந்தது 7லிருந்து 13 பேர் மனு தாக்கல், சில தொகுதியில் 40 பேர் வரை மனு தாக்கல். படித்து முடிச்சுட்டு 29 வயசிற்கு மேற்பட்டவர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு மாதம் 4000 ரூபாயும். இல்லை, இதெல்லாம் சாத்தியமா? நடைமுறையில் சாத்தியமா? ஆனால் பல லட்சம் கோடி கடன்கள் இருக்குது. எப்படி இந்த இதுக்கும் பல கோடிகள் ஆகும்ல? நீங்கள் அந்த 10 லட்சம் கோடி இல்லை, 20 லட்சம் கோடி இருந்தாலும் எங்களால் கட்ட முடியும். காரணம், நாங்கள் கொள்ளையடிக்க மாட்டோம்னு நேற்று உறுதிமொழி. தன்னுடைய பிள்ளையை தலைவர் அவர்கள் களத்திலே நிறுத்தியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி இருக்குல்ல, யாராலும் செய்ய முடியாது. நீங்கள் ஸ்டாலின் ஓட்டுநரை நிப்பாட்ட முடியுமா? உதயநிதியினுடைய ஓட்டுநரை நீங்கள் பார்க்க முடியுமா? ஐயோ, எனக்கு கொடுத்துருந்தா நான் எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன்னு சொல்கிறதுக்கு நான் இப்போ தயாராக இல்லை. என் உயரம் எனக்கு தெரியும். என்னுடைய உயரத்தை எங்கள் தலைவர் என்னை கண்டறிஞ்சிருக்கிறாரு. நீங்கள் அவரை எதிர்த்து நான் எதை வேணாலும் பண்ணுவேன், எதை வேணாலும் செய்வேன்னு சொன்னால், ஒரு நாள் போராடுவீங்க, 2 நாள் போராடுவீங்க, 3ஆவது நாள் நீங்கள் போஸ்டரே கிளிங்கல. மக்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. புயல் மையம் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல மையம் கொள்ளாதுல்ல, அதனுடைய சுழற்சியினுடைய வேகம் பல 100 கிலோமீட்டருக்கு அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். இதுதான் தலைவர். முகில் அண்ணா வணக்கம். வணக்கம். கட்சியில் 234 தொகுதிகளுக்கும் கேண்டிடேட் போட ஆள் இருக்கா, உங்களுக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்கா அப்படின்லாம் கேட்ட நபர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பதிலடி, ஒரு மிகப்பெரிய கம்பேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். விஜய் சார் போட்டார், 234 தொகுதிகளுக்கும் ஆட்கள் போட்டிருக்காரு, வேட்பாளர்கள் போட்டாங்க. அதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. நான் அதை பற்றி சொல்லுங்க. இல்லை, பொதுவாக எதிர்க்கட்சிகள் பண்ணுகிற சூழ்ச்சி திருட்டு முன்னேற்ற கழகம் செய்த பகை சூழ்ச்சி. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி மாநாடு நடைபெற்ற போது என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் ரசிக குஞ்சுகள், ஓட்டு போடாது, இதெல்லாம் இன்னும் கூடுதலாக தப்பான சில விடயங்கள்லாம் அணில் குஞ்சுகள் அப்படின்லாம் சொன்னாங்க. மதுரை மாநாட்டில் அது வேறு விதமாக பேசப்பட்டது. அதெல்லாம் அந்த ஃபார்முலா உடைஞ்சது. இந்த எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அப்போ மதுரை முடித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, அவர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை திருச்சியிலேருந்து அவர் தொடங்கும்போது அப்போவும் இவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், சும்மா அதை நடிகருக்கு கூடுகிற கூட்டம், இதெல்லாம் ஒன்றுமில்லாத கூட்டம் அப்படின்லாம் உதாரி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. கரூரில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சு முடித்தாங்க திருட்டு முன்னேற்ற கழகம். குறிப்பாக உதயசூரியன் சின்னத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் 41 பேரை படுகொலை செய்தது அப்படிங்கிறத நம்ம சொன்னாலும் கூட இன்றைக்கி அவங்க அந்த திமுக நிரூபணம் செய்திருக்கிறது. என்னென்னா, இந்த செந்தில் பாலாஜிங்கிற 10 ரூபா பணத்துக்காரர் இப்போ என்ன செஞ்சிட்டாருன்னா, அவர் தொகுதியில் போட்டியிடாமல் போய் கோவை கிழக்கில் போய் நிற்கிற சூழலுக்கு இன்றைக்கி உருவாக்கப்பட்டிருக்கிறார். அப்போ குற்றவாளிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த ஆள் இங்கே நின்னா தோற்றுருவாங்க, தோற்கடிச்சிருவாங்க மக்கள். அதாவது டெபாசிட்டே வாங்க முடியாது அந்த லெவலுக்கு தான் இப்போ கரூர் இருக்குது. நீங்கள் யாரை நிப்பாட்டினாலும் கரூரில் தான். எங்களுடைய மகத்தான வேட்பாளர் மதியழகன் அதிக பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் மக்கள் தீர்ப்பளிக்க போகிறாங்க. 41 பேர் உயிரை பலியெடுத்தவர்கள் யார் அப்படிங்கிறத மக்கள் தீர்ப்பளிக்க கரூரில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எந்த ஜாம்பவானம் வேணாலும் இறக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அப்படி பார்த்தோம்னா, தொடர்ந்து இந்த மாதிரி இழிவு சொற்களை, அடுத்து எங்கள் தலைவர் மீது தனிநபர் தாக்குதல்கள், அதையும் நம்ம முறியடித்தோம், அமைதி காத்து முறியடித்தோம். அதுதான் முக்கியமானது. அடுத்து ஜாம்பவான், அந்த மிகப்பெரிய திரைக்காவியத்தை ஜனநாயகன் ஏற்படுத்துகிற போது அதையும் தடை பண்ணி இன்றைக்கி வர வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து தடைகளை ஏற்படுத்தி எங்களை வளரவிட்ட திமுகவிற்கு நன்றி. அப்படித்தான் நாங்கள் இதை பார்க்குறோம். இன்றைக்கி அவங்களே சொன்னாங்க 234 தொகுதியிலையும் வேட்பாளருக்கு ஆள் இல்லை அப்படின்னாங்க. உண்மையிலே சொல்லவா, ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைந்தது 7லிருந்து 13 பேர் மனு தாக்கல், சில தொகுதியில் 40 பேர் வரை மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்போ அதையும் அவங்க ஆய்வு பண்ணி தலைவர் அவர்கள் உட்கார்ந்து யோசித்து யாரை போடணும், யாரை கலட்டணும், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்து 234 கூட்டல் 30 தொகுதி 264 தொகுதியிலும் நேற்று வேட்பாளர்கள் ஒரே மேடையில் நிறுத்தி அறிவித்து எல்லாரையும் ஆறத்தழுவி முத்தம் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிற காட்சியை நீங்கள் நேற்று எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒன்று. ரெண்டாவது, நேற்று எங்கள் தலைவர் ஆண்களுக்கான இளையோர்களுக்கான அந்த திட்டங்கள் என்ன,
அரசின் திட்டங்களை நாங்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்த போகிறோம் என்பதை ரொம்ப துல்லியமாக, அதாவது என்னென்னா படித்து முடிச்சுட்டு 29 வயசிற்கு மேற்பட்டவர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு மாதம் 4000 ரூபாயும், அதே நேரத்தில் வந்து தொழிற்கல்விகள் படித்தவர்களுக்கு 2500 ரூபாயும், அந்த எதுக்காக அந்த பணம் நாங்கள் போடுறோங்கிறதையும் சொல்கிறாரு. நீங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கும் வேலைவாய்ப்பை தேடுவதற்கும் இந்த பணம் நாங்கள் உங்களுக்கு தர்றோம். இது போன்ற திட்டங்கள் யாருமே இதுவரை நிறைவேற்றப்படலை. ஆனால் அவர் சொன்னார், இது வந்து வாக்குறுதி அப்படிங்கிறது தேர்தல் வாக்குறுதி அல்ல, நிரந்தரமாக இதை வந்து நாங்கள் உறுதி செய்யப்படுகிற இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதிகள் என்று அழகாக சொல்லி நேற்று வந்து இப்போ என்ன ஒரு வாரத்துக்கு பெரிய கான்ட்ரவர்சி சொல்ல எங்கள் தலைவருடைய பேச்சு தான். இப்போ இதெல்லாம் சாத்தியமா, நடைமுறையில் சாத்தியமா? பல லட்சம் கோடி கடன்கள் இருக்கு, எப்படி இந்த அதெல்லாம் இதுக்கும் பல கோடிகள் ஆகும்ல? நீங்கள் அந்த 10 லட்சம் கோடி இல்லை, 20 லட்சம் கோடி இருந்தாலும் எங்களால் கட்ட முடியும். காரணம், நாங்கள் கொள்ளையடிக்க மாட்டோம்னு நேற்று உறுதிமொழி எடுத்துருக்குறாங்க. அதுதான் சிறப்பு. ஒன்று, இப்போ நீங்கள் KN நேரு வீட்டில் மட்டுமே நீங்கள் ரைடு நடத்தினீங்கன்னா கிட்டத்தட்ட குறைந்தது 30 லட்சம் கோடி எடுக்கலாம். நீங்கள் 10 லட்சம் கோடி ஈஸியாக அடைச்சிடலாமே, ஒரு அமைச்சர் வீட்டிலேருந்து இருக்கிற பணம். இப்போ உதயநிதியும் அவருடைய மைத்துனர் வீட்டிலே நீங்கள் எடுக்கப்படுகிற பணம் பல லட்சம் கோடிகள்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலை. இன்றைக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற பழனிவேல் தியாகராஜன் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பே ஒவ்வொருத்தரும் 30,000 கோடி அடிச்சிருக்கிறான்னு சொல்கிறாரு. அப்போ 30,000 கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 60,000 கோடி அடிச்சிருக்கிறாங்கன்னா 30 லட்சம் கோடிகள் அவங்க 2 பேர்கிட்டமே இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது அதில் 10 லட்சம் கோடி ஈஸியாக அடைக்கலாமே. அப்போ எங்கள் தலைவர் ரொம்ப தொலைநோக்கு திட்டத்தோட மக்களுக்கு என்ன செய்யணும் நான் வந்து அதான் சொல்கிறார். அவர் இலவசம்னு நான் சொல்லலை. இது இலவசங்கள் அல்ல, எங்களுடைய உரிமை, அரசனுடைய உரிமை இருக்கிறது, மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு வந்திருக்காங்க. ஆக மாபெரும் ஒரு புரட்சியான யுத்த களத்தில் போராளிகளை எங்கள் தலைவர் அனுப்புகிறார். ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் வந்து நேற்று பார்த்துருந்தோம். விஜய் அவர்களுடைய சொந்த டிரைவர் அவருடைய மகனுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காரு விருகம்பாக்கம் தொகுதியில். அது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது பார்க்கும்போது. அவரும் கட்டி பிடிச்சி அழுகிறாரு. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருந்தது பார்க்கும்போது. அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, சபரி என்னுடைய நண்பர், என்னுடைய தம்பி, அவருக்காகவும் நாம் களமாட இருக்கிறோம். சுற்றி வரப்போகிறேன் விருகம்பாக்கம் தொகுதியில். ஏன்னா நான் குடியிருப்பதும் விருகம்பாக்கம் தொகுதி தான். அதனால் என்னை பொறுத்தவரை தம்பி வெற்றி ஆக வேண்டும். முதல்ல தலைவருக்கு அவர் ஓட்டுநர் அல்ல, தலைவருக்கு அண்ணன். அவர் அப்படித்தான் பார்க்குறார். தன்னுடைய அண்ணன் மகனை களத்தில் நிறுத்தியிருக்கிறார். சபரிநாதன் வந்து இன்றைக்கி இறங்கியிருக்கிறான்னு சொன்னால் தன்னுடைய பிள்ளையை தலைவர் அவர்கள் களத்திலே நிறுத்தியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி இருக்குல்ல, யாராலும் செய்ய முடியாது. நீங்கள் ஸ்டாலின் ஓட்டுநரை நிப்பாட்ட முடியுமா? உதயநிதியினுடைய ஓட்டுநரை நீங்கள் பார்க்க முடியுமா? அணுகவே முடியாது. ஆனால் எங்கள் தலைவருடைய அண்ணனாக இருக்கக்கூடிய, ஏன்னா ஒரு ஓட்டுநர் என்பவர் ஒருவரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு தலைவரிடம் அல்லது ஒரு நடிகரிடம் அவர் ஓட்டுநராக மட்டுமல்ல உற்ற உறவினராக இருந்து கொண்டு இன்றைக்கு ஒரு குடும்பமாக ஆயிருக்கிறார் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அங்கே வந்து என்னென்னா பிறப்புக்கும் எல்லாவும் இருக்கும். நான் அவரை டிரைவராக நான் பார்க்கல, அது என் அண்ணனுடைய பிள்ளையை நான் களத்தில் நிப்பாட்டுறேன். இன்றைக்கி சாயங்காலம் 4 to 6 விருகம்பாக்கம் தொகுதியில் தன் குழந்தைக்கு தகப்பன் ஓட்டு கேட்க இருக்கிறார். இப்படித்தான் நம்ம அதை பார்க்கணுமே ஒழிய, நேற்று அந்த நிகழ்ச்சியை பார்த்தம்போது எனக்கெல்லாம் கண்ணீர் சொந்த எந்த தலைவனும் செய்யாத ஒரு செயல். யோசிச்சு பாருங்கள் நீங்கள். அதாவது ஒரே ஒரு விஷயம், இப்போ நீங்கள் ஸ்டாலின் இருக்கிறாருன்னா தன்னுடைய மகனை நிறுத்துறாருன்னா அதுதான் வாரிசு, சரிங்களா? இப்போ எடப்பாடியார் டீமில் பார்த்தீங்கன்னா நிறைய அமைச்சர்களுடைய பிள்ளைகள் இப்போ களத்துக்கு வந்துட்டாங்க. திமுகவில் நிறைய அமைச்சர்கள் பிள்ளைகள் இப்போ களத்துக்கு வந்துட்டாங்க. எடுத்துக்காட்டு பொன்முடிக்கு சீட்டு இல்லை, ஆனால் பொன்முடி பையனுக்கு சீட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா KN நேருடைய மயன் MP அவர் MLAக்கு நிற்கிறாரு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா எல்லாமே வாரிசுகளை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அது வாரிசு ரத்த அரசியல் அது. ஆனால் உறவு அரசியல் ஒன்று இருக்கிறது. அந்த உறவு அரசியலை தான் எங்கள் தலைவர் இன்னைக்கு கையில் எடுத்திருக்கிறார். நீங்கள் இப்போ அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா கூட தன்னுடைய அக்கா பொண்ணை நிப்பாட்டுறாரு. தெரியுமில்ல உங்களுக்கு? அப்படியா? தெரியாது. ஆமாம், அவங்க அக்கா பொண்ணை நிப்பாட்டுறாரு. கிட்டத்தட்ட அது வந்து இப்போ கள்ளக்குறிச்சியில் அவங்க தான் நிற்க போகிறாங்க. அப்போ சொந்த அக்கா பொண்ணு. அப்போ அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் தனக்கு துணையாக இருந்த தன் அக்காவை வந்து இழந்ததுக்கு பிறகு அவர் நிறைய வழிகளை சுமந்தார். எனக்கு தெரியும், நான் பக்கத்துலேருந்து பார்த்தேங்க. ஆனால் இன்றைக்கு அந்த அக்காவுடைய மகளுக்கு சீட்டு கொடுக்குறாரு சொன்னால் அது ரத்த உறவு. நீங்கள் தொடர்பு உறவுலாம் கிடையாது அது. அப்போ எங்கள் தலைவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தொடர்பு உறவை இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நிப்பாட்டி இருக்கிறான்னு சொன்னால் அங்கே தான் தலைவருக்கான தகுதி பிரகாசித்தமாக இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது. தம்பி சபரி ரொம்ப எளிமையாக வெற்றி பெற போகிறார் விருகம்பாக்கத்தில்.
ஓகே, இப்போ 230 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள், ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னைக்கு காலையிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. வேலூர், திருவள்ளூர், அதுக்கப்புறம் தேனியில் இருக்கக்கூடிய கம்பம், தூத்துக்குடி, இங்க எல்லா பக்கம் வரக்கூடிய ஒரே பிரச்சனை, நாங்க எதிர்பார்த்த வேட்பாளர்கள் வேற, நீங்க போட்ட வேட்பாளர்கள் வேற. ஒன்று போட்டிருக்கீங்க, வேற மாவட்டத்திலேருந்து எங்க மாவட்டத்துக்கு போட்டிருக்கீங்க, இங்க நாங்க எப்படி போய் பார்க்கறது, எதுக்கு போட்டீங்க அப்படிங்கிற விஷயம் தான். இதையே நான் எதிர்கட்சிகளுக்கு சொல்கிறேன். என் கட்சியில் ஆளே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு இன்னைக்கு ஒரு வேட்பாளரை போட்டதுக்கு பிறகு கூட அந்த தொகுதியில் ஏன் எங்களுக்கு கிடைக்கல, ஏன் எங்களுக்கு கொடுக்கலைன்னு சொல்லி ஒரு போராட்ட களத்துக்கு வந்திருக்கிறாருன்னு சொன்னால் அதுவே தமிழக வெற்றி கழகத்தின் பெருமை தான். அப்படித்தான் நம்ம இதை பார்த்து. இது எப்படி நீங்க பெருமைன்னு சொல்லுவீங்க? ஆமா, களமே இல்ல, வேட்பாளரே இல்லைன்னு எதிர்கட்சிகளை சும்மா கூவிக்கிட்டே இருந்த நேரத்துல இன்னைக்கு இத்தனை பேர் எனக்கு கொடுக்கலன்னு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு போராட்டத்தன்மை இருக்குல்ல. இப்ப இது போராட்டம் கிடையாது, உரிமையை கேட்கிறார்கள். அவர்கள் உழைத்திருக்கிறார்கள், உரிமையை கேட்கிறார்கள். 234 தொகுதி, 234 தொகுதியிலையும் நம்ம ஒருத்தரை தான் போட முடியும். இந்த இடத்துல அண்ணன் திருமாவை நான் நினைவுபடுத்தி பார்க்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு கண்ணீர் மல்க ஒரு விஷயத்த சொன்னார். நாம் 8 தொகுதி தான் நம்மளுக்கு கிடைக்குது, ஆனால் பேசுவதற்கு, நமக்காக பேசுவதற்கு அங்கே இல்லை. நீங்கள் ஒன்றும் இல்லை, பிரேமலதாவுக்கு நீங்கள் ஏவா வேலு பேசுகிறாருன்னா சாதி ரீதியிலான பேச்சுவார்த்தை, நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதே மாதிரி அதிமுகவில் பார்த்தீங்கன்னா சிவி சமூகம் அன்புமணி ராமதாஸுக்கு பேசுகிறாருன்னா அது சாதி பாசம். ஆனால் நமக்காக யார் திமுகவில் பேசுவாங்க? 44 பேர் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுடைய தொகுதியில் நின்று வெற்றி பெற்று போய் அங்கே நிற்கிறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம போராடுறோம். அவங்களில் ஒருத்தர் கூட நமக்காக பேச மாட்டேங்கிறாங்களேங்கிற ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தில் அவர் அந்த வார்த்தையை விட்டுட்டார். இப்போ இங்கே வாங்க, நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இப்போ நான் இருக்கிறேன். நான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதியில் நான் விருப்ப மனு கொடுத்துருந்தேன். நான் உண்மையிலேயே கொடுத்தது எதுக்காகன்னு சொன்னால், நம்மகிட்ட பொருளாதாரம் இல்லை, பொருளாதார வலிமை இல்லை. 10,000 ரூபா ஒரு கட்சிக்கு நிதி கொடுக்கணும், இதன் மூலமாக கொடுத்தா நான் அப்படி தான் சொல்லியே கொடுத்தேன். ஆனால் நான் கட்சி நிதியாக கொடுக்க வர்றேன், எனக்கு சீட்டு கொடுங்கன்னு நான் கேட்குறதுக்காக வரல, அப்படி தான் சொல்லியே கொடுத்தேன். இப்போ அவங்க அதையும் பரிசீலிச்சிருப்பாங்க, எப்படி இருக்கும், முகிலுக்கு எந்த மாதிரி இருக்கும்னு. ஓகே, இன்னைக்கு ஒருத்தரை நிப்பாட்டியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவருக்கு நான் இன்னைக்கு இறங்கி அந்த ஆலங்குடி தொகுதியில் போய் நான் வாக்கு கேட்க போகிறேன். ஏன்னா என் உறவுகள் நிறைந்து கிடக்கிற தொகுதி அது. நான் ஒவ்வொரு கிராமத்துக்கும் அங்கே போகணும்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய இளவல் ஒருத்தரை நிப்பாட்டியிருக்கிறாங்க, எங்கள் தலைவர் ஒருத்தரை கண்ணை காட்டியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவரை நான் வெற்றி பெற வைப்பதான் என்னுடைய கடமை. அதுக்காக அவருக்கு கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி ஐயோ எனக்கு கொடுத்துருந்தா நான் எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன்னு சொல்கிறதுக்கு நான் இப்போ தயாராக இல்லை. என் உயரம் எனக்கு தெரியும், என்னுடைய உயரத்தை எங்கள் தலைவர் என்னை கண்டறிஞ்சிருக்கிறாரு. எனக்கான உயரத்தை தலைவர் இந்த மாதிரி ஏன் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி நிறைய பேர் ஏன் எடுத்துக்கல? அது காலையிலே இந்த ஃப்ளெக்ஸை கிழிக்கிறது, இந்த கொடிக்கம்பத்தை, அதெல்லாம் அது இன்னும் ரசிக மனப்பான்மையில் இருக்கக்கூடியவர்கள், ஓப்பனாகவே சொல்கிறேன், அவங்கெல்லாம் அரசியல் தன்மைக்கு மாறணும். முதல்ல விட்டு கொடுக்குற பக்குவம் வேணும். நாங்கள் கூட அது ரசிகராகவே இருந்தாலும் நீங்கள் பார்த்த ஒரு நடிகரை எப்படி அந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் கிழிக்கிறீங்க, எப்படி அது? இல்லை, அதுதான் அந்த நீங்கள் இந்த மாற்றான் மனப்பான்மை இருக்குல்ல, இது சரியான அணுகுமுறை அல்ல. தலைவர் ஒருத்தர் அறிவிச்சிருக்க, அவர் தலைவர் நேற்று அழகாக சொன்னார், நான் ஒருத்தரை அறிவிச்சிருக்கிறேன்னு சொன்னால் ஆய்வு செய்து அறிந்து தான் நான் அறிவிக்கிறேன், அவர் வேட்பாளர் இல்லை, நான் தான் வேட்பாளர் அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபட சொல்லிட்டாருன்னு சொன்னால், இப்போ அந்த வேட்பாளரை எதிர்த்து ஒரு கழக குரல் எழும்புன்னு சொன்னால் அது தலைவரை எதிர்த்து எழுப்புகிற கழக குரலாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இந்த நேரத்தில். அதனால் தொண்டர்கள் அனைவருக்கும் ஒரு கட்சியினுடைய மாநில நிர்வாகியாக நான் இருந்து வேண்டி கேட்டுக்கொள்வது என்னென்னா, தயவு செய்து இறக்கி இருக்கிற வேட்பாளர்களோடு, அவங்க வேட்பாளர்களும் இல்லைன்னு சொல்லிட்டார், அவர்கள் எல்லை காக்கிற போர் மறவர்கள், அந்த போர் மறவர்களுக்கு பாதுகாப்பாளனாக இருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது. அவங்கள வெற்றி பெற வைப்பது தான் நம்மளுடைய தலையாய கடமை. அதுக்காக நீங்கள் அவரை எதிர்த்து நான் எதை வேணாலும் பண்ணுவேன், எதை வேணாலும் செய்வேன்னு சொன்னால் ஒரு நாள் போராடுவீங்க, 2 நாள் போராடுவீங்க, 3ஆவது நாள் நீங்கள் போஸ்டரே கிளிங்கல. மக்கள் முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க, யாரை நியமித்தாலும் ஓட்டு போடுறதுக்கு மக்கள் தயாராகிட்டாங்க. அப்போ மக்களுக்கு துணையாக நின்று இது இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் மக்களுக்கு எதிராக மாறி போயிடுவாங்க. தலைவருக்கு எதிராக மாறுகிற தலைவருக்கு அந்த எண்ணம் இல்லை. எல்லோரும் உழைத்திருக்கிறார்கள், ஒவ்வொரு முறையும் நம்ம வாய்ப்பு கொடுப்போம், தலைவர் காத்திருக்கிறாரு. ஆனால் மக்களுக்கு எதிராக நீங்கள் மாறிடக்கூடாது. யாரா தலைவர் அறிவிச்சு ஒரு வேட்பாளருக்கு நான் ஓட்டு போட போகிறேன், நீ யாருன்னு கேட்டுருவாங்க. அப்புறம் அதுக்கு இடமளிக்காத வகையில் தொண்டர்கள் அமைதி காத்து ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த போர்க்கள வீரனை, எல்லை காக்கிற அந்த போர் மரவனை நாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக்கி சட்டசபைக்கு அனுப்பி வைத்தோமே, ஆனால் நமக்கும் அது நல்லது. நாளைக்கு உரிமையோடு போய் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் ஊரில் என் மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னால் செய்கிற இடத்துல அவங்க நிற்கிறாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. தலைவர் அதற்கான உத்தரவு. இன்னொன்று தெரியுமா, ஒவ்வொரு தொகுதியிலும் தேர்தல் அறிக்கை உண்டு. ஒட்டுமொத்த தேர்தல் அறிக்கையை விட ஒவ்வொரு தொகுதிக்கும் தேர்தல் அறிக்கை வர இருக்கிறது. ஆமா, அப்படிங்கும்போது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நுணுக்கமாக நின்று அடிக்க. உங்களுக்கு என்ன இங்க தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான்.
நீங்கள் பொதுவான தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று இருக்குது, அதை தேர்தல் அறிக்கையாக கூட நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு எங்கள் தலைவர் சொல்லிட்டார். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க நேற்று. நான் அதை அறிக்கையாக கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு எண்ணம் மக்களுக்கு செய்ய வேண்டிய வெளிப்பாட்டுத்தன்மை இருக்குது, நான் அதை செய்ய போகிறேன்னு சொல்கிற இடத்துல தான் தலைவர் இருக்காங்க. ஆக இந்த தொண்டர்கள் ஒரு சில இடங்களில் அமைதி காத்து அறிவிக்கப்பட்டிருக்கிற போர் மறவர்களுக்கு பின்னால் நின்று வேலை செய்து அவரை எல்லை காத்த ஒரு போராளியாக சென்னைக்கு அனுப்பி வையுங்கள், நாங்களும் உங்கள் பின்னாடி நிற்கிறோம். இந்த இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நிற்பவர்களுக்கு பின்னால் நாங்கள் நிற்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. அவர்கள் உழைத்திருக்கிறார்கள், செலவழித்திருக்கிறார்கள், எல்லோருக்கும் கொடுக்க முடியாது. ஒரு 800 தொகுதி அறிவிச்சிருந்தால் உங்களுக்கும் இடம் உண்டு. இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது 234 கூட்டல் 30 என்றால் அதற்குள்ளாகத்தான் நாம் செய்ய வேண்டும். மிக முக்கியமான தருணத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆர்ப்பாட்டங்கள், அவசரங்கள் கூடாது. அமைதி காத்து நமது மறவர்களை வெற்றி பெறச் செய்வதற்கான வேலையை தொடங்குங்கள் என்பதை ஒரு மாநில நிர்வாகியாக இருந்து நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஓகே, வேலூர்ல வந்து கேபி பிரபு என்பவர் வந்து தாவேக்கால 3 வருஷமா இருக்காரு. அவருக்கு வந்து சீட்டு தரல. ஆனா நாத்தாக்கால இருந்து இப்ப 3 மாசம் முன்னாடி வந்து சேர்ந்த தென்றல் பிரபு அப்படிங்கறதுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. எப்படி நீங்க எப்படி தருவீங்க? நான் 3 வருஷமா இங்க வேலை செய்யறேன், புதுசா 4 மாசத்துல வந்தவங்க எப்படி நீங்க சீட்டு தருவீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல, இதே தான் தூத்துக்குடியிலையும் பிரச்சனை. நான் என்ன சொல்றேன்னா, 33 ஆண்டுகளுக்கு முன்பே பால்பன் ரொட்டி திட்டத்தை கொண்டு வந்து பச்சிளம் குழந்தைகளுக்கு கொடுத்த தொண்டர்கள் இன்னைக்கும் வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து 3 வருஷமாக தான் உழைக்கிறோம்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரே பதில், அவன் ரொட்டி பால்பன் திட்டத்திலேருந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறவனை இன்றைக்கும் சுவரட்டி ஒட்டுகிறவனாக, கொடிதோரணம் கட்டுகிறவனாக, விசிலுக்கு விசிலடிப்பவனாக, தலைவானு கத்துறவனாகத்தான் இன்னைக்கும் கடைசி தொண்டன் நின்று கொண்டிருக்கான். அப்போ அதை உடைக்கணும் அப்படின்னு தானே இவர் வராரு. திமுக அது இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, அது இங்க இல்ல, கடைக்கோடி தொண்டனுக்கும் சீட்டு அப்படின்னு தான் வரீங்க. அப்படியே அந்த பிரச்சனைகள் ஆகுது. இல்ல, ஒரு சில பேர் ஆர்வ மிகுதியில இருந்தவங்களுக்கு சொல்றேன், அமைதி காக்கணும். ஆர்வ மிகுதி கூடாது. நம்மளுக்கு சீட்டு கிடச்சோம்னு நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா நம்மளுக்கான உழைப்பிற்கு ஒரு அங்கீகாரம். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் சொல்லுகிற நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்தவன் அந்த கட்சியில் அங்கே போராடிருப்பான், அங்கே வெறுத்து ஒதுக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வெளியில் வர்றான். வெளியில் வந்து களத்தில் நிற்கும் போது நமக்கும் கிடச்சிச்சின்னா நாம் ஒரு மிகப்பெரிய தொண்டாட்டலாமே அப்படிங்கிற கனவு அவனுக்கும் இருக்குன்னு தானே. அவன் கட்சிக்கு வேணால் புதுசாக இருக்கலாம், அரசியலுக்கு அவன் பழசாத்தான் இருந்திருக்க முடியும். ஏற்கனவே நாம் தமிழர்லாம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்திருப்பார், தோற்றிருப்பார். அதன் மூலமாக அவருக்கு ஒரு முகவெளிச்சம் கிடச்சிருக்கும். ஏற்கனவே அதில் நின்று தோத்த பையன் இப்போ இந்த கட்சிக்கு வந்து நிற்கிறாரு, அவருக்கு வாக்களிக்கிறோம்னு மக்களுக்கு ஒரு எண்ணம் வரும். உங்களுக்கு வரும். இது பாருங்கள், நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, மாநிலங்களவை தேர்தல் 2 ஆண்டுகளில் நடக்குது, உள்ளாட்சி தேர்தல் இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் நடக்க போகுது. அதில் மிக உயர்ந்த பதவியெல்லாம் இருக்குது. ஒரு எம்எல்ஏக்கு நீங்கள் ஆசைப்படுகிற போது ஒரு மாவட்டத்தினுடைய ஊராட்சி தலைவராக நீங்கள் இருந்தீங்கன்னா 6 எம்எல்ஏ பதவி உங்களுக்கு வரும் தானே. அந்த பதவியை நீங்கள் வச்சு மக்களுக்கு தொண்டாற்றலாம் தானே. நாம் மக்களுக்கு தானே தொண்டாட்ட வந்திருக்கிறோம், நமக்கு நாமே தொண்டாட்டி கொள்வதற்கு யாருமே வரலையே. இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்னென்னா, உள்ளாட்சி தேர்தல்களில் வரும்பொழுது உயர்ந்த பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும், அதை அனுபவிப்பீங்க. அந்த பதவியில் உங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கும். ஆக 6 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு பதவி தருகிற பதவி உங்களுக்கு பெருசா, ஒரே ஒரு சட்டமன்றத்தில் நின்று வெற்றி பெறுவது பெரிதா அப்படிங்கிறத இந்த கழகம் செய்கிற தோழர்கள் அல்லது கழக தோழர்கள் அதை உணரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எங்கள் தலைவருக்கு தெரியும் யாருடைய உயரம் எந்த ரேஞ்சுக்கு இருக்குங்கிற தலைவர் துல்லியமாக வச்சுருப்பார். இப்போ முகிலனுடைய உயரம் தலைவருக்கு தெரியாமல் இருக்குமா? அதுக்காக ஆலங்குடியில் நிறுத்தலை, நான் வந்து ஊர் முழுக்க கத்திக்கிட்டு இருக்கிறேன், ஊர் முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, அது இல்லை. என் தலைவன் எனக்கான உயரத்தை பார்த்து வைத்திருக்கிறார். அந்த உயரம் என்பது என்ன என்பதை அவர் விரைவில் வெளிப்படுத்துவார். அப்படி நினைக்கணும். நான்லாம் இப்போ என்ன தெரியுமா நினைக்கிறேன், அப்பா சட்டமன்ற உறுப்பினருக்கு நம்மளை நிற்கலப்பா, ஒரு வேளை தலைவர் மாநிலங்களவைக்கு நம்மளை நிப்பாட்டுவாரோ, நான் அப்படி யோசிக்கிறேன். அது கிடைக்கல, அது அப்பாற்பட்ட விஷயம், அது தலைவருக்கு தெரியும். என்னுடைய எண்ணம் அப்படி இருக்குது. அதே மாதிரி தான் தொண்டர்களுடைய எண்ணமும், இன்னைக்கு கிடைக்கல நாளைக்கு தலைவர் நமக்காக கொடுப்பார், நாம் தலைவனுக்காக இருக்கிறோம், தலைவருக்காக உழைக்கிறோம் அப்படிங்கிற எண்ண வெளிப்பாடு கொண்டவர்கள் மட்டும்தான் களத்தில் நிற்க முடியும். அவர்கள் எல்லாம் அமைதி காக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, 2 தொகுதியில் விஜய் நிற்கிறார், இங்கே பெரம்பூர் அப்புறம் திருச்சி கிழக்கு அப்படிங்கிறது எதற்காக? நீங்கள் நல்ல கேள்வி. இந்த கேள்வி இப்போ சென்னை மண்டலம் தாவேகா மண்டலமாக மாறிடுச்சா தலைவர் அங்கே நிற்கிறதுனால? அப்படியா? ஆமாம், மாறிடுச்சு. என்ன காரணம்னா, அவர் வந்து இப்போ பெரம்பூரில் நிற்கிறாருன்னா வில்லிவாக்கம் பக்கத்து தொகுதி தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் நிற்கிறாரு. அப்போ அந்த தொகுதியிலேருந்து பிரச்சாரத்துக்கு வருகிற வழி அது. அப்போ அங்கே ஒரு பிரச்சாரம் நடந்துருதா? அப்படி இந்த பக்கம் திருவிக்கா நகர் போங்க, பெரம்பூர்லேருந்து திருவிக்கா நகர் போகும்போது இந்த வழியாக தலைவர் போகும்போது அங்கே ஒரு பிரச்சாரம் நடந்துருதா? சரி, திருவிக்கா நகருக்கு போகிறதுன்னு சொன்னால் அப்படியே துறைமுகத்தை தாண்டி தானே போகணும். அப்படின்னா துறைமுகத்தில் ஒரு பிரச்சாரம் தொடங்கிடுச்சா? நேரடியாக தலைவர் வானூர்தியில் போய் அந்த தொகுதியில் மட்டும் இறங்கலை, ஒவ்வொரு தொகுதியாக கடந்து போகிற போதே அவர் கையெடுத்து கும்புறதே மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதத்தை உயர்த்தும். அப்போ சென்னை மண்டலத்தை குறி வச்சோம்.
அது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கே நகர் தொகுதியாக இல்ல இருக்கட்டும், ஒருவேளை சென்னை இல்ல அப்படின்னா திருச்சி கிழக்கு. அப்படியெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணக்கூடாது. எங்கள் தலைவருடைய திட்டம் என்னன்னா எல்லா தொகுதியும் நம்ம கவர் பண்ணி ஆகணும். நாம ஒரு தொகுதியை மட்டும் கவர் பண்ண முடியாது. அப்போ இப்போ நீங்கள் விருகம்பாக்கத்தில் கொண்டாந்து நிப்பாட்டுறாரு, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இதுக்கு இடையில ஏன் வந்து மதுரை வாயில நிப்பாட்டக்கூடாது? ஏன் விருகம்பாக்கத்தில் நிப்பாட்டுறாருன்னா ஒரு சுத்து வர்றாரு இன்னைக்கு, அப்படி கையெடுத்து கும்பிட்டுட்டே ஒரு சுத்து வந்துருவார். இது எப்படிண்ணே நீங்க இது பண்ண சொல்ல முடியும்? அவர் வராரு அப்படிங்கறதுக்காக எப்படி நீங்க இப்படி சொல்றீங்க? இல்ல இதுதான் அரசியல். இன்னைக்கு இருக்கிற அரசியல் ட்ரெண்டிங்க தான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 2 தொகுதி இன்னும் ஒரு தொகுதியில் தோத்துட்டா இன்னொரு தொகுதியில் ஜெயிச்சிடலாம், 2 தொகுதியுமே தோத்துட்டா அப்படின்னு ஒரு யோசனை இருக்குல்ல. அது இல்லை. எங்கள் தலைவர் 2 தொகுதியிலையும் இமாலய வெற்றி பெற போகிறார். அப்படிங்கும்போது இப்போ சென்னையில் அவர் நிற்கிறதுனால சென்னை ஒட்டுமொத்த சென்னை பேசுகிறோம்ல. இப்போ திருச்சியில் நின்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, திருச்சியில் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் 2 ஜாம்பவான்களை எங்கள் தலைவர் நேரடியாக இருக்கிறார். இங்கே குளத்தூர் தொகுதி பக்கத்து தொகுதி. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு புயல் மையம் கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல மையம் கொள்ளாதுல்ல, அதனுடைய சுழற்சியினுடைய வேகம் பல 100 கிலோமீட்டருக்கு அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். இதுதான் தலைவர். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் ரொம்ப சிம்பாலிக்காக சொல்கிறேன். இப்போ திருச்சியில் எங்கள் தலைவர் மையம் கொண்டிருக்கிறார் அப்படின்னா அங்கே ஒரு பெரிய புயல் உருவாகிக்கிட்டே இருக்குது. என்ன காரணம்னா, இங்கே கொள்ளையடிக்கிற தலைவனை நிறுத்தி இருக்கிறது திமுக, அங்கே கொள்ளையடிக்கிறவரை இப்போ நிறுத்தி இருக்கிறது திமுக. அப்போ 2 பேருமே நம்ம வீழ்த்தி ஆகணும். இன்னொன்று என்னன்னா, தமிழ்நாட்டை நீங்கள் 2ஆக பிரிச்சிங்கன்னு சொன்னால் ஒன்று தலைநகரம் சென்னை, இன்னொன்று தலைநகரம் திருச்சியாக இருக்கும். எஸ், புரியுதுங்களா? அப்போ நான் அந்த இடத்துக்குலாம் நான் போகலை. தமிழர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆவல். ஒன்றா தான் தமிழ்நாடு இருக்குன்னு அதை உறுதியாக நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் திருச்சியில் நிற்கும் போது பார்த்துக்குங்க, திருச்சியில் மொத்தமே அந்த 6 தொகுதி. இந்த புயல் அங்கே மையம் கொள்ளும்போது 6 தொகுதியினுடைய சுழற்சி அப்படியே சுற்றி அடிக்கும். இங்கே ஒரு 12 தொகுதிக்கு சுற்றி அடிக்கும். இதுதான் எங்கள் நீங்கள் இன்னொரு கேள்வி வைக்கலாம், ஏன் அப்போ தென் மாவட்டங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தென் மாவட்டங்களில் அதனால தான் எங்கள் தலைவர் என்ன பண்ணார், தன்னுடைய சக நண்பராக இங்கே நிப்பாட்டி இருக்கிறார் தூத்துக்குடியில். அதுக்கு தானே எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு. இல்லை, அது எதிர்ப்பெல்லாம் சும்மா ஒரு நாளைக்கு வருங்க, அப்புறம் முடிஞ்சு போவோம். அதே அந்த அம்மா வந்து ஆமாம்மா நாளைக்கு நம்மளை வந்து மாநிலங்களவை ஆக்கிடலாம், நாடாளுமன்றத்து கூட நம்மளை தலைவர் நம்மளை நிப்பாட்டுவார். இல்லை, அவங்க பண்ணலையே. அவங்க வந்து வேண்டாம் விருப்பம் தானே பண்ணிருக்காங்க. அப்படி பண்ணால் அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது. அவர்கள் வாழ்க்கையை அவர்களே. ஓகே, ஏன் விஜய் அவருடைய நண்பர் ஸ்ரீநாத் அவருக்கு தூத்துக்குடி கொடுக்க காரணம் என்ன? அதாவது என்ன, அவர் சொந்த ஊராதா? என்ன விஷயம்? சொந்த ஊரா தான் ஒன்று. 2வது இன்னொன்று என்ன, அங்கே ஒரு புயல் மையம் கொள்ளணும்ல. இப்போ தலைவர் வந்து என்ன, தன் சக நண்பனை வெற்றி பெற வைக்க போகும்போது 3 இடத்துல ஒரு உண்மையிலே 4 இடத்துல நிப்பாடு. தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் கொடுத்தா எங்கள் தலைவர் 4 திசையிலையும் நிற்பார். 4 புயல் உருவாகும் தமிழ்நாட்டில். அப்போ அங்கே நம்ம நண்பரை நிப்பாட்டு தேவையில்லை போலயே. ஆமாம், நீங்கள் அந்த லெவலுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு மாறி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அப்படியே கொங்கு மண்டலத்துக்கு நீங்கள் போங்க, வெப்ப சூறாவளியாக இருக்கிற செங்கோட்டை, அங்கே ஒரு பெரிய புயல் அங்கே மையம் கொண்டிருக்கு. அப்படியே திணறான் நின்றுக்கிட்டு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவர்கிட்ட ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற இதில். ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு எடுத்துக்காட்டுங்க, பவானி சாகர் வந்து நானும் உண்மையிலே யோசித்தேன், அது ரொம்ப பின்தங்கிய பகுதி. இன்னொன்று தெரியுமா, பவானி சாகர் வந்து அதாவது பண்ணாரி மாரியம்மன் திருத்தலம் அந்த தொகுதிக்குள்ள தான் வருது. நீங்கள் பண்ணாரி வர நீங்கள் சமதள காட்டில் ஓட்டு கேட்டலாங்க. ஆனால் பண்ணாரிக்கு மேலே போச்சுன்னா 27 கொண்டை ஊசி வளைவை தாண்டி மேலே திம்பம், ஆசனூர், மாவனத்தம், தாளவாடி என்ற ஏகப்பட்ட ஊர் அங்கே இருக்குது. மலையில் 27 கொண்டை ஊசி வளைவு நீ ஏறுறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடும். அங்கே ஒரு பெண்மணியை நிறுத்தி இருக்கிறார். அவங்க அமோக வெற்றி பெற போகிறாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் மிகச்சிறந்த வெற்றியை அடைய போகிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே செங்கோட்டையின் மையம் கொண்டிருக்கிற புயல். அதை நம்ம பேசி தான் ஆகணும். ஆக நீங்கள் அப்படியே நீங்கள் கிழக்கில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கிழக்கில் அங்கே ஒரு புயல் இருக்குது, பெரிய புயல் கூப்பாக்கி, கிருஷ்ணன் அங்கே தான் புயல் மையம் கொண்டிருக்கு. அப்போ அந்த புயல் அங்கிட்டு விசிறி அடிக்கும். இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டு தஞ்சையில் வந்து சரவணன் இருக்காங்க, மாவட்ட செயலாளர், ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு வேட்பாளர். அதாவது வசூல் பண்ணி தான் கட்சியை நடத்தினார். தொண்டர்கள் கொடுக்குற நிதியிலிருந்து தான் கட்சியை மிக பிரமாண்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்பரியப்பட்ட ஒரு தஞ்சையை இன்னைக்கு பாதுகாக்கக்கூடிய இடத்துல கூப்பா கிருஷ்ணன் நின்று கொண்டு அந்த புயல் அங்கே அடிக்குதுன்னு சொன்னால், இப்போ திருச்சிக்கு போகிற எங்கள் தலைமை புயல் தஞ்சையிலும் அடிக்கும் என்பதற்கு சான்று தான். ஓகேண்ணா, அந்த லெவலுக்கு தான் இப்போ எங்கள் தலைவரை 2 இடத்துல நிறுத்தி இருக்கிறோம். பட்டு மற்ற இடங்களில் தலைவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்களும் செங்கோட்டையன், கூப்பா கிருஷ்ணன் போன்ற ஆளுமைகளும் அங்கே நிற்பதால் ரொம்ப எளிதாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நேர்காணல் மிக்க நன்றி. நன்றி.